குழம்புக்கு தக்காளி வதக்கும் போது கவனம் மக்களே, கடாய் மாறினால் உடம்புக்கு எவ்வளவு கேடு. எந்த குழம்பாக இருந்தாலும் தக்காளி இல்லாமல் அந்த குழம்பு சுவைக்காது. அதேபோல் தக்காளியை நாம் சர்வ சாதாரணமாக எந்த கடாயில் வேண்டுமானாலும் வதக்குவோம். அதுதான் மிகப்பெரிய தவறாம். உண்மையான ஆரோக்கியம் சமைக்கும் பொருளில் மட்டுமல்ல, சமைக்கும் பாத்திரத்திலும் சேர்ந்துள்ளது. நம் பலருக்கும் இது தெரியாம போயிருக்கும். சில பாத்திரங்கள் உணவின் சத்தையும் சுவையையும் கெடுக்காமல் காப்பாற்றும். சில பாத்திரங்கள் உணவோடு சேர்ந்து மெதுவான நச்சை உருவாக்கும். அதனால் உணவை எப்படி சமைக்கிறோம் என்பதையும் விட எதில் சமைக்கிறோம் என்பதுதான் முக்கியம். முதலில் பாலை தாமிர பாத்திரத்தில் வைப்பது பெரிய தவறு. பால் இயல்பாகவே அமிலத்தன்மை கொண்டது. அந்த அமிலம் தாமிரத்தோடு சேரும் பொழுது நச்சுத்தன்மை கொண்ட கலவைகள் உருவாகும். இதனால் கல்லீரல் பாதிப்பு, வயிற்று எரிச்சல், வாந்தி, சோர்வு போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. சிலர் தாமிரம் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று நினைத்து எல்லாவற்றிற்கும் பயன்படுத்துவார்கள். ஆனால் தாமிரத்தில் நீரை வைத்தால் நல்லது, பாலை வைத்தால் தீங்குதான். அடுத்தது தக்காளி, புளி, எலுமிச்சை போன்ற அமிலம் கொண்ட உணவுகளை அலுமினிய பாத்திரத்தில் சமைக்கக்கூடாது. தக்காளியின் அமிலம் அலுமினியத்தோடு சேரும் பொழுது அலுமினியம் கலவைகள் உணவோடு சேர்ந்து உடலுக்குள் சென்று இரத்த சோகை, நினைவாற்றல் குறைவு, நாக்கில் புண் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நீண்ட காலம் இப்படி சாப்பிட்டால் மூளை செயல்பாடே மந்தமாகும் அபாயம் உண்டு. அதனால் புளிச்ச உணவிற்கு ஸ்டீல் அல்லது இரும்பு வாணலிதான் பாதுகாப்பு. அதேபோல் எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்கொடி மாதிரி ஜூஸ்களை பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்கக்கூடாது. பிளாஸ்டிக்கில் இருக்கும் BPA என்ற ரசாயனம் ஜூஸோடு சேரும்போது ஹார்மோன் சமநிலையை குலைக்கும். இதனால் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, இன்சுலின் குறைவு, கர்ப்பம் தாமதமாகும் மாதிரி பல சிக்கல்கள் வரலாம். குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் பாதிப்பு ஏற்படும். ஜூஸ் எப்போதும் கண்ணாடி அல்லது ஸ்டீல் பாட்டிலில் தான் வைக்க வேண்டும். நான்ஸ்டிக் பாத்திரம் எல்லோருக்கும் பிடிக்கும். ஒட்டாதது, சுத்தம் பண்ண எளிது என்பதால் அதிகம் பயன்படுத்துவோம். ஆனால் அதில் டீப் ஃப்ரை செய்யக்கூடாது. அதிக சூட்டில் பாத்திரம் உருகி உணவோடு சேர்ந்து நச்சுத்துகள்கள் உருவாகும். இதனால் தலைவலி, மூச்சு திணறல், நுரையீரல் பிரச்சனைகள் வரலாம். நான்ஸ்டிக் பாத்திரம் லைட் ஹீட்டுக்கு தான் பொருத்தமாகுது. கீறல் பட்ட உடனே அதை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும். சமையலுக்கு சிறந்த பாத்திரங்கள் இரும்பு, ஸ்டீல், மண்பானை போன்ற இயற்கை பொருட்கள் தான். இரும்பு பாத்திரம் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தும். ஸ்டீல் பாத்திரம் சுத்தமாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். மண்பானையில் சமைக்கப்பட்ட உணவு தனித்துவமான சுவையையும் மணத்தையும் தரும். ஆனால் க்ளோஸ் பூச்சி இல்லாத மண் பானைகளையே பயன்படுத்த வேண்டும். இல்லையென்றால் அதுவும் ரசாயன கலப்பை ஏற்படுத்தும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஆரோக்கியமான உணவுக்கான முதல் படி சரியான பாத்திரம் தேர்வு செய்வதே. பாலை தாமிரத்தில் வைக்காதீர்கள். தக்காளியை அலுமினியத்தில் சமைக்காதீர்கள். ஜூஸை பிளாஸ்டிக்கில் வைக்காதீர்கள். நான்ஸ்டிக்கில் தீ அதிகம் வைக்காதீர்கள். இப்படி பாதுகாப்பாக நடக்கிறோம் என்றால் உணவின் சத்தும் சுவையும் முழுமையாக நம்ம உடலுக்கு சேரும்.